பிஜேபின்னு பி டீம்னா ஏ டீம் ஒன்று இருக்காது, யாருன்னா அதான் திமுக. உங்களுக்கு புரியுதா? ஆர்எஸ்எஸ் கைக்கூலினா கை ஆர்எஸ்எஸ்ஸே திமுக தான். அது ஒரு பெரிய கொள்கை வேறுபாடுலாம் ஒன்றும் கிடையாது. அது 100 விழுக்காடு இந்துன்னு சொல்லுவோம் ஆர்எஸ்எஸ், இது 90 விழுக்காடு இந்துன்னு சொல்லுவோம் திமுக. அது தலைமையே சொல்லுது நாங்கள் 90 விழுக்காடு இந்துக்கள் தான். அது எங்களை தமிழரா பார்க்காது, சாதியா பார்க்கும், இல்லைன்னா மதமா பார்க்கும். உங்களுக்கு விளங்குதா? இந்துன்னு சொல்லுது பாருங்க, 90 விழுக்காடு நாங்கள் தமிழர்னு சொல்ல முடியுதா? இந்துக்கள் தான் எங்க கட்சியிலேன்னு சொல்லுது. அப்ப வர்ற 10 விழுக்காடு தான் இஸ்லாமியங்கிறத இருக்கான் அந்த கட்சியிலே. இந்த சன நம்பிட்டால இது. அதனால இதை தெளிவுபடுத்த வேண்டியது இந்த என்னுடைய பொறுப்பு. இங்க இருக்கிற ஆயர்மார்கள், அந்த போதகர்களுடைய பொறுப்பு, அருள் இறை பணியாளர்களுடைய பொறுப்பு. அதுல எல்லாரும் நாங்க முடிஞ்ச வரை எடுத்து சொல்றோம். முன்னாடி இதை செய்யல, அப்ப உண்மை நிலையை விளக்க வேண்டியது ஒவ்வொருத்தருக்குமான பொறுப்பு. அதனால சொல்றோம். இப்ப எதனால எனக்கு வாக்கு அளிக்கல அப்படிங்கறத அவங்க தெளிவு வர வேண்டியது இருக்கு. இப்ப நான் வந்தா பிஜேபி வந்துரும்னா எப்படி? நான் தானே வருவேன். அது இந்த தேர்தலில் அதுக்கு எடுபடாது. ஏன்னா இந்த தேர்தலில் பிஜேபி இல்ல, பிஜேபி இன்னொரு கட்சியின் முதுகு பின்னாடி தான் நீக்குது. இப்ப இதுல திமுகவா அதிமுகவாங்கிறதுல நாங்க என்ன சொல்லுவோம், எல்லாருக்கும் தான் வாய்ப்பு கொடுத்துட்டீங்களே. ஐயா ஸ்டாலின் ஆட்சியிலையும் வாழ்ந்துட்டீங்க, ஐயா எடப்பாடி ஆட்சியிலையும் வாழ்ந்துட்டீங்க. இந்த 2 கட்சிக்கு மாறி மாறி 60 ஆண்டுகள் வாய்ப்பு கொடுத்துட்டீங்க. ஒரு 5 ஆண்டு உங்க மகனுக்கு கொடுத்து பாருங்களேன் அப்படிங்கறத தான் நாங்க கேட்போம். நான் சொல்றது எதையாவது அவங்க சொல்லியிருக்காங்களா? நான் செய்வேன்னு சொல்றதை ஏதாவது செஞ்சிருக்காங்களா? நான் என்ன சொல்றேங்கிறத கவனிங்க. என் நிறத்தை பார்க்காத, என் கருத்தை பாரு. என் சாதி என்னன்னு பார்க்காத, நான் சாதிக்க துடிக்கிற என்னுடைய நோக்கத்தை பாரு. மதத்தை பார்க்காத, அதை தாண்டி நாங்க வைக்கிற மானுடத்தை பாரு. அதுக்கு போடு. நீ பெரிய வீட்டை கட்டி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிற, நான் வாழ்றதுக்கு நல்ல நாட்டை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் மக்களுக்கு. நீ தங்கத்தை வைக்கணும்னு நினைக்கிற, நான் தண்ணியை வைக்கணும்னு நினைக்கிறேன். நீ காசு பணம் காரை வைக்கணும்னு நினைக்கிறேன், நான் நல்ல காத்த வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். அதுதான் இங்க முக்கியம். நீ சொத்தை சேர்த்து வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன், நான் நஞ்சு இல்லாத சோத்தை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். இந்த நினைப்பு உனக்கு இருந்தா என்னோட நில்லு, இல்லைன்னா யாரு கூடவாது நில்லுங்கிறத நம்ம மக்களுக்கு முன்னாடி வைக்கணும். அதனால அது இந்த தேர்தலில் நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க அவ்வளவு எளிதா இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்தவ மக்களின் வாக்கை எடுத்துக்கிட்டு போறது சாத்தியம் இல்லை.